ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யற்கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா மண்ணுயிர்கால் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் அப்படிங்கிற 7வது பாசுரம் திருப்பாவில். அதில் கேசவனை நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படிங்கிற இடத்துக்கு சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவருடைய 6000 படி வியாக்கியானத்தில் சொல்லக்கூடியதான ஒரு அழகான வியாக்கியானம். இவ எழுப்புறா இந்த பாசத்தில் எழுந்திர பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் விளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். இது 8வது பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சேர்வீடு அப்படிங்கிற பாசுரம். இந்த 8வது பாசுரத்தில் பாடி பறை கொண்டு அப்படின்னு வருது. அந்த இடத்துக்கு எழுந்து நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்ன? காரணத்தால் டெய்லி எழுந்துக்கிறோம். காரியம் என்ன? எதுக்காக எழுந்துக்கிறோம்? எழுந்து என்ன பண்ணணும்? எழுந்திருந்து நாம் எல்லாம் கூடி பெறப்போகிற பிரயோஜனம் என்ன? நம்ம எல்லாரும் காலங்காலத்தால் பொழுது இல்லை எழுந்து அடைய போகிறதான பலன் என்ன, பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்குறாளாம் அந்த தோழி. பாடின்றா. பாடுவதே பிரயோஜனம்னு அர்த்தம். நாமத்தை பாடுறதே பிரயோஜனமே தவிர நீ வேற ஒரு பலனை எதிர்பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா இது ஸ்வயம் பிரயோஜனம் நாமம் அப்படிங்கிறது. இங்கே பாடி மேலும் கிருஷ்ணன் பெண்கள் என்று வாய்க்காவலிட்டு கிடைக்கிற ஊரிலே இவ்விரண்டு நாளும் கழிந்தால் அவனை நமக்கு பாடக் கிடைக்குவோம். ஆசுர பிரகிருதிகளான இரண்யாதிகள் படைவீடுகள் போலே திருநாமம் சொல்ல பொறார்களாய்த்து பெண்கள் பிரசங்கத்திலே மோகிப்பார்கள் என்று அவ்விழவு தீர கிருஷ்ணநாம புனப்புனகா என்கிறபடியே வாயார திருநாமத்தை பாடி. இரண்யகசிபு போல இருக்கா ஊரில் இருக்கிறவாள்லாம். எப்போ பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இவாளுடைய காலங்கள்லாம் 700 வருஷம் எடுத்து கிட்டத்தட்ட. அப்போ சொல்கிறா வியாக்கியானத்தில் இரண்ய ராவணாதிகளை போல் இருக்கு. பகவன் நாமத்தை சொல்கிறதுக்கு விடவே மாட்டேங்கிறா ஊர் ஜனங்கள்லாம். அப்படிங்கிற காலத்தில் ஏதோ மார்கழி மாதமாக வீதியில் பஜனை போகிறதான். சரி போய் தொலைக்கட்டும் அப்படின்னு அனுமதி பண்ணுறாங்களாம் ஊர்களில் அந்த காலத்தையே. இப்போ கூட சில பேர் வீதியில் பஜனை பண்ணிட்டு போகிறா மார்கழி மாதம்னா. ஆனால் அதுக்கும் கூட எவ்வளோ தடை போட்டு போகிறாலோ தெரியல இப்போ போக போக. ஆனால் ஆனால் அதாவது அப்பப்போ தடையை போடுற மாதிரி போடுவா. அதுன்வா விதின்வா இப்படி இருக்கக்கூடாது சட்டம்வா ஏதோ சொல்லுவா. அப்புறமா அது தளர்ந்து போயிடும். ஏன்னா இது சனாதன தர்மம் அழிஞ்சிடாது. அப்படி தொய்வு ஏற்பட்டு திருப்பி வந்துடும். அது மாதிரி பெரியவாச்சான் பிள்ளைங்க காலத்திலையோ அழகிய மணவாள பெருமாள் நாயனார் காலத்திலையோ அவளுடைய காலங்களில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இங்கே காட்டப்படுறது. இரண்யகசிபு போல அப்படின்னா ஆசுர பிரகிருதிகளான இரண்யாதிகள் படைவீடுகள் போலே அவனுடைய தலைநகரத்தில் இரண்யனுடைய ஆட்சியில் எங்கேயுமே யாருமே நாராயணா சொல்லக்கூடாது அப்படின்னு வச்சுக்கிட்டான். அதில் முக்கியமாக படைவீடுகள் போல என்ன நடத்தினா தலைநகரங்கள் போல் அவனுக்கு சில இடங்கள்லாம் தலைநகரம், இது ஒரு தலைநகரம் அது ஒரு தலைநகரம் தனக்கு வச்சுருப்பான். ஒன்று பூலோகத்தில் வச்சுருப்பான், ஒன்று பாதாளத்தில் வச்சுருப்பான், ஒன்று சொர்க்கத்தில் வச்சுருப்பான். அங்கங்கே படைவீடுகள் இருக்குது. அந்த படைவீடுகளில் திருநாமம் சொல்ல பொறார்களாய்த்து தப்பி தவறி திருநாமம் சொன்னால் விட்டு வைப்பாளான்னா அதில் யாருமே சொல்லாத யுகானாம் ஏகசப்தத்தின்னு 71 சதுர்யுகங்கள் போயிடுத்து. அப்படியே மறந்தே போயிட்டா. விஷ்ணுன்னு ஒருத்தருக்கான், நாராயணன் ஒருத்தருக்கான், அவன் பேரை சொல்லணுன்றதுலாம் மறந்தே போயிடுது. பாடம் சொல்லித்தர வாத்தியருக்கே மறந்து போச்சு. எல்லாரும் இரண்யாயனமகா இரண்யாயனமகான்னு சொல்லிட்டு இருந்த காலம். அப்படிங்கிறது மாதிரி இப்போ நம்ம காலத்தையும் நாமத்தை சொல்ல விட மாட்டேங்கிறான் ஊர் உலக மக்கள்லாம். சொன்னால் ஒன்று பைத்தியன்வா, இல்லைன்னா கல்லை விட்டே அடிச்சிருவா, போடா விடலன்வா. அப்படிலாம் இருக்குது. அப்படிங்கிறச்சே அதுவும் பெண்கள் சொல்லலாமா? சொல்ல விடுவாளா? ஆம்பளைகளே நாமம் சொன்னாலே கல்லை விட்டு அடிக்கலாமா, பைத்தியம் சொல்லலாமா, கேலி பண்ணலாமான்னு இருக்கிற காலத்தில் பெண்கள் பிரசங்கத்திலே மோகிப்பார்கள் என்று. அதனால் பெண்கள் ஆகிய நம்மளாம் சொல்லவே முடியாது, பஜனையே பண்ண முடியாது. அவ்விழவு தீர கிருஷ்ணநாம புனப்புனகா மறுபடியும் கிருஷ்ணநாமத்தை சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறா. மார்கழி மாதம் கார்த்தால வேளையில் பஜனை பண்ணுறா. சரி, இப்போ மத்தியானம் என்னத்துக்கு பஜனை பண்ணுறா? இல்லை சாயங்காலத்தில் எதுக்கு பஜனை பண்ணுறா? இப்போ ராத்திரி வேளையில் எதுக்கு பஜனை பண்ணுறான்னு கேட்க மாட்டான்.
ஏன்னா மார்கழி மாதம் பூரவே பஜனைக்குன்னே ஏற்பட்ட மாதம். எல்லாரும் நாமம் சொல்கிறா, சரி இந்த ஒரு மாதத்துக்கு நம்ம எல்லாம் பல்ல கடிச்சுன்னு வாய் மூண்டு இருப்போம் அப்படின்னு இருப்பாளாம். ஏன்னா பிரகலாதன் சொல்லிச்சே வேற வழி இல்லாத பார்த்துட்டு தான் இல்லையா, எவ்வளோ தண்டனை கொடுத்தாலும் அவன் விஷயத்தில் செல்லுபடி ஆகலை அப்படிங்கிறத பார்த்தா இல்லையா இரண்யகசிபு. அதை மாதிரி இவாள்லாம் என்னடான்னா, சரி அவள் ஏதோ சொல்லிட்டு போட்டோம், ஒரு மாதம் கழிச்சு பார்ப்போம், அடக்குமுறையை ஆரம்பிப்போம் அப்படின்னு இருப்பா இல்லையா. அப்போ கிடைச்சிது வாய்ப்பு நமக்கு. இப்படி ஒரு கிருஷ்ணநாமத்தை மறுபடியும் சொல்லத்துக்கு, வாயார திருநாமத்தை பாடுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிதே. அப்படி இருக்கச்சே இந்த சம்சாரத்தில், அதுவும் இந்த கோரமான கலியில் நாமம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கச்சே சொல்லிட வேண்டாமோ, நிறைய சொல்லிடணும் அப்படிங்கிறத இங்கே காட்டுறார். பாடி பறை கொண்டு அதுவே பரம பிரயோஜனமாக நினச்சிட்டு பாடணும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானங்கள் ஒவ்வொன்றுமே. அதாவது இதுக்கு அடுத்தது 4000 படியில் இதுக்கே வியாக்கியானம் சொல்லிச்சவே, இரண்யாய நமகா இரே பண்டு வாய் காவலிடுவர்கள் இப்போது அது வேண்டாவே. முன்னாடிலாம் நம்ம அந்த இரண்யகசிபு காலத்தில் இருந்தால் இரண்யாய நமகா சொல்ல விடுவான், நாராயணாய நமகான்னு சொன்னால் விடமாட்டான். அதை மாதிரி தான் இப்போ எங்கே பார்த்தாலும் வாய் காவலிடுவார்களே, வாய்க்கு காவல் போடுவாளாம், பேசினா அவ்வளோதான் உடனே தண்டனை அப்படின்னு கொடுக்குற காலத்தில் இப்போது அது வேண்டாம். இப்போ அது யாரும் காவல் போடுறதுக்கு இல்லாதபடி சுதந்திரமாக நாமம் சொல்லலாம், யாரும் கேட்பார் கிடையாது நம்மளை அப்படின்னு இருக்கிற காலத்தில் நம்ம பாடாத இருக்கலாமோ, கிடைச்ச வாய்ப்பை விடலாமோ. இதில் கூட என்னடான்னா, வெளியில் போய் கத்தினா தான், நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போய் கத்தினா தான் இப்போ கூட பிரச்சனை. நம்ம ஆற்றுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம உட்காந்து ரொம்ப பெருசாக ஸ்பீக்கர்லாம் வச்சு நம்ம பாட்டுக்கு மெதுவாக சொல்லி லாபத்தை சொல்லியிருந்தா கூட அடக்குமுறை கிடையாது. இப்போவும் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம சொல்லலை அப்படிங்கிறது நம்ம பேரில் குறை. கேட்டால் யார் நாமத்தை சொல்ல விடுறா அப்படின்னு புறத்தையார் பேரில் நம்ம பழியை போட்டுட்டு நம்ம சோம்பேறியாக இருக்கும். நாமம் சொல்லாததுக்கு பழி போடுறோம் யார் பேரையாவது. ஆனால் உண்மையில பார்த்தா நீ உனக்குள்ள நீ சொல்லிட்டாலோ, முணுமுணுன்னு சொன்னாலோ, இல்லை உன் அறைக்குள்ளால கேட்குற மாதிரி சொல்லிட்டாலோ யார் ஒன்றை தடுக்க போகிறா? என்ன சொல்லணும்ன்றது மனசு வேணும். இஃப் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு இல்லையா. ஏன்னா நாமம் சொல்லணும். அதனால இங்கே சொன்னார் இரண்யாய நமகா இரே. முன்னாடி சொன்னதெல்லாம் பண்டு வாய் காவலிடுவார்கள், வாய் போட்டு அடக்குவா, அப்பெல்லாம் சொல்ல முடியாது நாமத்தை. இப்போது அது வேண்டாவே. இப்போ நல்ல காலம் வந்துடுத்து, நமக்கு கிடைச்சிருக்குன்னுச்சே நம்ம சொல்ல வேண்டாமா? சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம் சொன்னேன். சொல்கிறதுக்கு வசமாக வாக்கு இருக்குது, சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட வேண்டாமோ நாராயணான்னு அப்படின்னு பெரியாழ்வார் கேட்குற மாதிரி இங்கே வியாக்கியானம் பண்ணுறார் சுவாமி ஜனன்யாச்சாரியரும். அப்படிங்கிறது மேலே அடுத்த வியாக்கியானத்தை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.